தமிழ்நாட்டில் 2024 மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்க இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 39 மக்களவைத் தொகுதிகளும் அதில் 3 தனி தொகுதிகளாகவும் ஒதுக்கப்பட்டிருக்கு. தனி தொகுதிகள்னா என்னன்னு கடைசியில் சொல்கிறேன். இப்போ அந்த 39 மக்களவைத் தொகுதிகள் என்னென்னு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க, வாங்க பார்ப்போம். சென்னை வடக்கு, சென்னை தெற்கு, மத்திய சென்னை, காஞ்சிபுரம் தனி தொகுதியாக ஒதுக்கப்பட்டிருக்கு. அரக்கோணம், வேலூர், தருமபுரி, திருவண்ணாமலை, சேலம், கள்ளக்குறிச்சி, நீலகிரி, பொள்ளாச்சி, கோவை, தஞ்சாவூர், தூத்துக்குடி, தென்காசி தனி தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. பெரம்பலூர், தேனி, ஈரோடு, ஆரணி, திருவள்ளூர் தனி தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. கடலூர், மயிலாடுதுறை, சிவகங்கை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, கரூர், விருதுநகர், கன்னியாகுமரி, சிதம்பரம், விழுப்புரம், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், நாகப்பட்டினம், நாமக்கல், திருச்சி, ராமநாதபுரம். தனி தொகுதி என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே போட்டியிடும் தொகுதி தான் தனி தொகுதி. சமத்துவம், சமுதாயம், சம உரிமை நிலைநிறுத்துறதுக்காக இந்த முறை கடைபிடிக்கப்படுகிறது. முதல்ல பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் 1919ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் இந்தியர்களுக்கு ஓட்டு போடும் உரிமை வழங்கினாங்க. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட சொத்து வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுற உரிமை ஆங்கிலேயர்கள் கொடுத்துருந்தாங்க. அதன் பிறகு 1932ஆம் ஆண்டு அம்பேத்கர் முயற்சினால் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ உரிமையாக மாறுச்சு. இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த பிறகு 1952ஆம் ஆண்டு தான் முதல்ல பொது தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலையும் சரி 1952, 1957 அதுக்கு அடுத்து நடந்த பொது தேர்தலையும் சரி 2 எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதில் 2இல் ஒருவர் பொதுப்பிரிவை சார்ந்தவராகவும் இன்னொருத்தர் பட்டியலினத்தை சார்ந்தவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதன் பிறகு 1962 இரட்டை முறை மாறி, அதாவது பொதுப்பிரிவு, பட்டியலின பிரிவு என்று 2 வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கும் முறை மாற்றப்பட்டு ஒரு குறிப்பிட்ட தொகுதியை மட்டும் தனித்தொகுதியாக அறிவித்தாங்க.